உள்ளே எத்தனை பிள்ளைங்க வச்சிருக்கீங்க? ஓ மத்தலக்கார மாமோ புடுங்க ஆமோ என்ன சொல்றீங்க? பிள்ளைங்க வந்தா காட்சி கொடுத்தோம். ஆளுக்காரனை கட்டி தின்னி என்னை பார்த்து உனக்கு அந்த மாதிரி தெரியுதாடா? இந்த கேள்வி எனக்கு விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிரும் மாப்பிள்ள. கையை உடைச்சு குழாயில துளிச்சு போடுவோம் தெரிஞ்சுக்க. இது லம்பாடி பொம்பளடா. எல்லாரும் பொம்பளை நானும் பொம்பளை நினைச்சு விடாத. இந்த பக்கம் ஒரு விரல போட்டு இந்த பக்கம் ஒரு விரல போட்டு வாயை தண்ணி கிழிச்சிரும். நானு நானும் பண்ணுவேன். மேல ஒரு விரல போட்டு கீழே ரெண்டு பருது கிழிச்சு போடுவேன். எங்க கிளி பண்ணி அண்ணா நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரமாகிவிடும். காலையில் வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது. அண்ணா பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அட இளமை இருக்கு பொழுது இதுதான் நல்ல வாய்ப்பு. இது இளமை போன பின்பு இருக்கின்றது இந்த வாய்ப்பு. அட இளமை இருக்கு பொழுது அட இதுதான் நல்ல வாய்ப்பு. இளமை போன பின்பு இருக்கின்றது இந்த வாய்ப்பு. பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அடி வருடத்தில் ஒரு முறைதான் அது வருடத்தில் ஒரு முறைதான் அந்த காதலின் தினம் வருது. அது உனக்கும் எனக்கு மட்டும்தான். இந்த தினம் தினம் வந்து போகுது. நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் ரெண்டையுமே தான் இவன் அடிச்சா மட்டும் தான் வலிக்குது. அக்னி ஊட்டி புகழ் வந்து ஒரு பாட்டு பாடு. மறந்து போச்சியா? ஊட்டி புகழ் ஊட்டி புகழ் வாங்க. பாட்டு மறந்து போச்சு. நீ கூப்பிட்டு அடிப்பீங்க. பாடு பாடு பாடு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை அது ஏனோ மேனோ என்றிருந்து. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை அது ஏனோ மேனோ என்றிருந்து. நெஞ்சோடு நெஞ்சை சேர்ந்தாள் உயிரோடு பஞ்சை சேர்ந்தாள். நெஞ்சோடு நெஞ்சை சேர்ந்தாள் உயிரோடு பஞ்சை சேர்ந்தாள். இது காதல் இயக்கம் தந்து சென்ற நாளை என்ன செய்வாரோ? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்து மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை. என்ன அடிக்கிறவா போட்டாடி சிலுக்குடா. நாய்க்கு வர மாதிரி வருது. பாப்பா பொட்ட பிள்ளைங்க வந்துட்டு உனக்கு என்னதான் வருதுன்னு தெரியல பாப்பா. இவ்வளவு அருமையா ஒப்பேரி பாடல் பாடுறீங்கல்ல, வயிற்றுக்கு என்னதான் சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க காதல் பண்ணுவீங்களா? காதல் பண்ணி சீக்கிட்டு போச்சு தெரியும். உட்காந்துக்கிட்டா
அண்ணா கண்ணே ஓய் என் கண் மணியே சரி முத்தே என் முந்தானத்தை வச்ச ரச குழம்பே கெட்டு போன கறி குழம்பே கறி குழம்பா ஓபி போட்டுக்கிறேன் எங்கடா கறி குழம்பு எடுக்கிறீங்க நாளா காதல் பிடிச்சா பண்ணுவேன் பண்ணுவீங்க ஆமா சரி உன் சௌரியத்துக்கு பண்ணு நீ பண்ணுடா போலவா எதுக்கு போலாங்க நாசமா போறவனே உன் இஷ்டத்துக்கு பாடுன்னு பொழுது நாசமா போன நான் நாசமா போன நீ மாசமா போயிருவேன் வேணாம் அண்ணா அண்ணா தான கூப்பிடாத செத்தோப்பா என்னதான் பண்றது நான் கோமாளியண்ணா சரி விடு அண்ணா போனால் போகட்டும் எம்ஜிஆர் பட்டு புயல் எங்கள் சிங்கம் கட்டில் போட்ட இடத்தினிலே கட்டில் போட்டு வைப்பாலோ பாடு பாச ஓகே பாச ஓகே பாச ஓகே பாச கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாலோ கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாலோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாலோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாலோ இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து நிற்பானோ காது கொடுத்து கேட்டே சத்தம் கணவனுக்கு கிட்டாது கடவுளுக்கு கிட்டாது இந்த குழந்தைக்கு தான் தங்களுடைய பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமை. நான் பாடின கூட உங்களுக்கு பிடிச்சிருக்காது. எங்களுக்கும் வேறுங்கும் கிடைக்க கிடையாது. இது உங்களுடைய அக்னி அப்படியாக இருந்த பதிலும் சிறு சபை நடிகர்கள் வந்துள்ள வேளையில் இங்கு யார் யாரெல்லாம் அபிவிருத்திக்கிறார்கள்? அன்பும் பண்பும் நிறைந்தோரும், அறிவினால் ஆற்றல் சிறந்தோரும், காலத்தை இசையின் அமைப்போரும், கவிதையை மலையென பொழிவோரும், பூமியில் பிறந்த நாம் எல்லோரும் இறைவா என்று சொல்லக்கூடிய நன்னூல் புத்தகங்களை கற்றுணர்ந்த குரு பெரியவர்கள் அமர்ந்துள்ள அந்த சீர்திருத்தப்பட்ட சிங்கார பொன்மடைக்கு இந்த சிறுவனுடைய சிரம் தாழ்த்தப்பட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, இது என்ன ஊரு? என்னன்னா ஊரு? அது எப்படி பொட்ட புள்ள வந்தா மட்டும் பெரிய மாரியம்மன் சொல்லுவ? அண்ணா, கோணங்கியூர் என்றால் அது இல்லையா? ஆனா பச்சை வெடி நான் குத்து. கோணங்கியூர் என்றால் பாலை குலை சிறந்து வங்கமுக நீரோடும் மழலை செல்வங்கள் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு நீர் தாழ்ந்த புண்ணிய பூமி, தேன் சிறந்த மச்சுமா நகரம். இந்த மச்சுமா நகரத்தில் எழுந்தளிக்கக்கூடிய பெரிய மாரியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக முன்னிட்டு இன்று ஒரு நாள் சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்துள்ளனர். எடுக்கலையா? எடுக்க மாட்டேன். இந்த பழிச்சிகாமி விதவிதமா காட்டுவேன். எப்படி? என்ன பண்ற? நீ படிச்சு காட்டு சொன்ன. தம்பி, இத படிப்பா. நீ படிப்பா. அடிச்சு பண்ணானா? எனக்கு தெரியாதுண்ணா. பள்ளிக்கூடமே போகலாம். அப்படியா? போனா நானு உருப்பிட்டு எங்க அப்பா அம்மா பள்ளிக்கூடமா அனுப்பல. நாசமா போடா நீ. ரைட், நீ மாசமா போயிருக்குது. அண்ணா, சபை நாடி வந்துள்ள வேளையில் நான் யார், எனது பெயர் என்ன, நான் எப்படி பிறந்தவள், எப்படி பிறந்தேன், இதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லும் பரிவேந்தம் செவி கொடுத்து அமதிக்க வேண்டும். ஓகே, சொல்லட்டுமா? சாரி சில்ற.
முகத்தழகி அந்த மாயமே தங்கையோடி என்னும் மங்கை அழகானே நான் குங்கும முகத்தழகி கோபாலே என்னுடைய பெயரானதை வஜிரித்தேனே உங்களுடைய செவி என்ற காதுக்குள் நுழைந்ததா? ஏப்பா ஏப்பா என்னப்பா தெரியலப்பா சரிப்பா ஓகேப்பா விடப்பா சிறப்பா அண்ணா என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நான் மஞ்சள் முகத்தழகி மாயவன் தங்கையோடி குங்கும முகத்தழகி நான் கோபாலன் தங்கை நான் அண்ணன் நடனத்தி என் பின்னே சடை குலுங்க 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர்தான். இந்த பூ உலகில் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் சக்தி அளிக்கும் பொறுப்பை ஏற்ற என்னுடைய பெயரோ ஆதிசக்தி. நானேதான் பார்வதி அம்மா நான்தாப்பா. அம்மா ஓய் அம்மா நான்தா உமா சக்தி பார்வதன் அம்மா நான்தாப்பா. உலகத்தை ஓத்தாயே உலகத்தை ஓத்தாயே ஆமா தாயே காவலா ஓஹோ ஏமா நீங்களா? நானே தான். என்னமோ நினைச்சுக்கிட்டுங்க ஆகட்டும் பார்வதின்னு சொன்னாங்க இல்லையா நம்ம பால் கடைக்காரர் பார்வதி அவங்க நினைச்சுக்கிட்டுங்க. நீ நினைப்பது கிடையாது. நீ ஒரு வெட்டி முண்டம் வீணாய் போன தண்டம். நம் தெண்டம் தான் உன்னிடத்தில் செல்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தான் அப்படியாக இருந்த பதிலும் ஆதி சக்தியாக நான் இருந்த பதிலும் நான் எப்படி பிறந்தவள்? உன்னை போல் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவளா? விதை இல்லாமல் செடி வருமா? அல்ல அந்த செடி இல்லாமல் தான் விதை வருமா? நான் எப்படி வந்தவள் சொல்லட்டுமா? இந்த உலக நல்ல பிறக்கும் முன்னே அம்மம்மா பிறக்கும் முன்னே
எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்திருக்கு? இந்த உலகம் பிறப்பதற்கு முன்பு இந்த உலகிலே ஆதி மகாமுனிவர் என்று முனிவராகப்பட்டவர் இருந்தார். சரி. அந்த முனிவர் என்ன செய்கிறார்? இந்த உலகில் நம்மை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆகையால் இந்த உலகில் ஒரு உயிரானது நம்மை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி 2011 ஆண்டுகள் கடும் தவமானது செய்கிறார். அந்த தவத்தை செய்த உடனே அந்த தவத்தினால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அந்த முனிவராகப்பட்டவர் என்ன செய்தார்? தவத்தில் இருந்து எழுந்து தன்னுடைய முதுகையானது அடித்து தேய்க்கிறார். ஒரு மனுஷன் ஒரு 2 நாள் தண்ணி ஊத்தினாலே உடம்புல எவ்வளவு இருக்குது. அதே மாதிரி 2011 வருஷம் தண்ணி ஊத்தியாம உட்கார்ந்த இடத்துல இருந்து தவ செஞ்சா அவர் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கும். ஆமா, அப்படி முதுக தேய்ச்ச உடனே ஒரு அழுக்கு கட்டியாக உருவாகிறது. அந்த அழுக்க கட்டியை எடுத்து இந்த பாரா உலகம் எங்கும் சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்த்த உடனே கடலாகப்பட்டது தென்படுகிறது. அந்த சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் அந்த அழுக்கு கட்டியை தூக்கி வீசினார். வீசிய உடனே அந்த அழுக்கு கட்டியில இருந்து ஓம் என்று சத்தத்தோ அந்த உமையவள் நான் பிறந்தேன். பிறந்த உடனே நீங்கள் யார், என்னை யார் படைக்க வைத்தது என்று கேட்டேன். அம்மா, உன்னை படைக்க வைத்தவள் நான் தான். அப்படியாக இருந்த பதிலும் உன்னால் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். ஆகையால் நீ என்ன செய்கிறாய்? நான் உனக்கு 3 மந்திர குழுவை தருகிறேன். அந்த மந்திர குழுவை வைத்து எப்படியாவது ஒன்று இந்த உலகை நீ படைக்க வேண்டும் என்று சொல்ல நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன். 3 மந்திர குழுவானது தந்தார் அல்லவா? என்னென்ன தந்தார்? அகார, உகார, ஓம்கார என்று 3 மந்திரத்தை வாங்கிக் கொண்டு நான் என்ன செய்தேன்? வீட்டுக்கு போக வேண்டாமா, காட்டி போட்டு ஒதுக்க 4 புடுங்கு கல் எடுத்து போடாத வெகு நேரம் ஆயிரும். சரி சரி அண்ணா, அப்படி முதல்ல என்ன செய்தேன்? அகார என்ற முதல் மந்திரத்தை உச்சரித்தேன். உச்சரித்த உடனே அம்மா என்று ஒரு மகனாகப்பட்டவன் வருகிறான். எனக்கோ இன்னும் திருமணமாகல. திருமணமாகாதவன ஒரு பையன் அம்மானு வந்தா பாக்குற உலகம் பாக்குற என்ன சொல்லும்? அம்மாக பேசுவாங்க. ஆகையால் நான் பிறக்கும் பொழுதே 3 கண்ணோடு பிறந்தவள். உடனே என்ன செய்தேன்? ஆங்கார கோபமடைந்த சக்தியானவள் அந்த அம்மா என்று வந்த பாலகனை என்னுடைய நெற்றி கண்ணால் நான் சுட்டரித்தேன். அப்படியாக இருந்து 2வது மந்திரத்தை உச்சரித்தேன். உகார என்ற மந்திரத்தை உச்சரித்த உடனே கண்ணே தேவி என்று வருகிறார். அவரை என்ன செய்தேன்? நாமளே இப்பதான் இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல பிறந்திருக்கிறோம். நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவர் முன்ன பின்ன நம்ம பார்த்தது கூட கிடையாது. யாரோ ஒருவர் கண்ணே தேவி என்று வராரு என்று சொல்லி கோபமடைந்த அவரையும் என்னுடைய நெற்றி கண்ணால் சுட்டரித்தேன். 3வது மந்திரம் ஓம்கார மந்திரத்தை உச்சரித்த உடனே கண்ணே தங்கா என்று ஒருவர் வருகிறார். ஏன்னா இப்ப யார வேணாலும் அண்ணன் தங்கச்சியா ஏத்துக்கலாம். ஆகையால் கண்ணே தங்கா என்று வந்தவரை என்னுடைய அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன் அல்லவா? அவர் யார்? அவர்தான் அளிக்கும் பொறுப்பை ஏற்ற அரிராம கண்ணர். அப்படி அரிராம கண்ணனாக இருந்த போதிலும் அவரிடத்தில் கூறினேன், அண்ணா, முதல் மந்திரத்தை உச்சரித்த உடனே அம்மா என்று ஒரு பாலகன் வந்தால் அவனை சுட்டி அரித்து விட்டேன் என்று சொன்னேன். அதுக்கு அவர் என்ன செய்தார்? மறுபடியும் மீண்டும் அந்த மந்திரத்தை உச்சரிமா என்று சொல்ல மீண்டும் மந்திரத்தை உச்சரித்தேன். அந்த மகனாகப்பட்டவன் அம்மா என்று வந்தவுடனே அப்பொழுது என் அண்ணனை பார்த்து கேட்கிறேன், அண்ணா, அம்மா என்று கூறிக்கொண்டு வருகிறானே, இந்த பிள்ளை யார் என்று கேட்டபடியால் அவருக்கு பெயர் முதலில் வைத்த பெயர் பிள்ளையார். அப்படி பிள்ளையார் 2வது மந்திரம் உகார மந்திரத்தை உச்சரிக்க சொன்னார். சொன்ன உடனே கண்ணே தேவி என்று வந்தார் அல்லவா? அவரை மீண்டும் துரத்தினேன் சுட்டரிக்க அப்பொழுது என் அண்ணனாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? அம்மா, இந்த பிரபஞ்சத்தில் உனக்கென பிறந்தவர் அவர்தான். அவரையே நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்ல அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு அண்ணன் அருகில் செல்ல அவர் என்ன செய்கிறார்?
உன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து வரும் அக்னி சுவாலயமாகப்பட்டது என்னை அருகில் வரவிடாமல் என்னை நெருப்பாக கொதிக்கிறது என்று சொல்ல என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? அம்மா, பெண்ணாக பிறந்தவளுக்கு 3 கண் இருக்கக்கூடாது. ஆகையால் அந்த நெற்றியிலே இருக்கக்கூடிய நெற்றி கண்ணை பிடுங்கி உன்னுடைய கணவர் நெற்றியிலே வெய் என்று சொல்ல வைத்து விட்டேன். என்னுடைய கணவர் என்று சொன்னனே யாரு? அவர்தான் இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் படியளக்கும் பொறுப்பை ஏற்ற ஆதி பரமசிவன். அப்படி பரமசிவனாக இருந்த போதிலும் நெற்றி கண்ணை பிடிங்கினேன் அல்லவா? ஒரு நம்ம முகத்துல இருக்கிற கண்ணை புடுங்கினா என்ன வரும்? அதே நெத்தியில் இருக்கிற கண்ணை புடுங்கின உடனே ரத்தம் பீறிட்டு அடிக்குது, கடலெங்கும் ரத்தமா ஓடுது. அப்பொழுது என்ன செய்தார்? என் கணவராகப்பட்டவர் என்னுடைய நெத்தியில் கட்டவிரலை வைத்து என்னுடைய நெத்தியில் ரத்தம் ஒரு இடத்தில் என்னுடைய கணவராகப்பட்டவர் அவருடைய கட்டவிரலை வைத்து அழுத்திய உடனே அந்த உதிரவெல்லாம் குங்கும திலகமாக மாறியது. ஆகையால் தான் இந்த பூ உலகில் பெண்ணாக பிறந்து விட்டால் நெத்தியில் குங்குமம் வைக்கிறது. அப்படியாக இருந்த போதிலும் என்னுடைய நீ இப்ப வந்திருக்கிற என்னப்பா விஷயம்? தங்களுடைய கணவர் இருக்கிறாரு, உடனே அழைத்து வர சொன்னான். அப்படியா? புருஷன்கிட்ட போற வரையா? நீ போயிட்டு வா, நான் வரல. புருஷனை பார்க்க போறப்பா, பாப்பா போலாமா? என்ன மன்னா உந்தன் பாதம் மன்னா, என்ன மன்னா உந்தன் பாதம் நான் கண்டித்தனே. நந்தவனம் சென்று மலர்களை பறித்து வந்து உள்ளம் கவர்ந்த மலைமகளே, பூங்காவனம் சென்று புது மலர்களை பறித்து வந்து பன்னீரால் உங்களுடைய பாதத்தை கழுவி என்னுடைய பட்ட அறையால் பாதம் துடைத்து கொண்டு வந்த மலர்களை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பணித்து உங்களுடைய பாதத்தை பணிந்தேன் மன்னா. ஆகட்டும் மன்னா. மன்னா, உள்ளம் கவர்ந்த மலைமகளே, கலைமகள், மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களுக்கு முதல்வராய் விளங்கக்கூடிய ஆதி சக்தி ஆகிய தாயாய் விளங்கக்கூடிய உமையவளே, அப்படியாக இருந்து போகிறோம். தங்களிடத்தில் மன்னா ஒரு வாய் வார்த்தை ஒன்று கேட்கட்டுமா? என்ன தெரியுமா? என்ன கேள்வி கேட்கின்ற? எந்தனையோ ஏன அழைத்தாய்,
அந்த பெண்ணை அது சீக்கிரமாக அழைத்தீர்களே, என்ன காரணம், ஏது விஷயம்? நம்மை போல் யாரோ தெரியவில்லை. சரி, இன்றைய தினத்தில் வர வேண்டும் என்பதற்காக இந்த கைலிங்கிரியை சுற்றி எரிக்கக்கூடிய அளவுக்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? யார் என்று சென்று பார்க்கலாம் அண்ணா. பரமனே உன் பாதம் போற்றினோமே. கல்லுக்குள்ளிருக்கும் தேனுக்கும் கருவுக்குள்ளிருக்கும் சிதைக்கும் கருணை புரியக்கூடிய கருணை கலாச்சாரமே தாயே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாதம் என்று இந்த உலக தாய் தந்தையாகிய திருவடி வாரங்களுக்கு கனவாவதியை சக்தி ஆனபுரத்திலே கனகராஜன் கனகவல்லியும் சுவாமி என்னென்ன அதாவது நாங்கள் புண்ணியம் செய்வோமோ உலக தெய்வமாகிய உங்களுடைய திருவடி வாரங்களுக்கு நாங்கள் இருவரும் சிறந்தாங்க கரம் கூப்பி வழங்குவோம். அம்மா இருந்தாலும் ஒரு விஷயம், சக்தியும் சிவனை கோரி கடூரமான தவம் செய்து கொண்டிருந்தாய். கைலிங்கிரியை சுட்டெரிக்கும் அளவுக்கு நீ தவம் செய்தனால் தவத்தை மெச்சி நாங்கள் வந்தோம். அப்படி வந்தாலும் எதற்காக ஒரு அதாவது தவம் செய்தீர்கள் அல்லவா? என்ன காரணத்திற்காக தவம் செய்தீர்கள்? இந்த கைலகிரியை பற்றி எரிவதற்கு மாபெரும் தவம் செய்தாயா கனகராஜா? என்ன காரணம் சுவாமி? இந்த கனகமாபுரி தேசத்தில் மன்னனாக நான் இருந்தாலும் எத்தனையோ செலவெல்லாம் எனக்கு இருக்கிறது. இவையெல்லாம் இருந்தாலும் அம்மா அப்பா என்று எனக்கு ஒரு பிள்ளை இல்லை சாமி. அதனால என்ன பாவம் செய்தோம், என்ன தீங்கு செய்தோம், அதனால எங்களுக்கு பிள்ளை வர வேண்டும் என்பதற்காக நான் உங்களை கோரி தவம் செய்தோம். அம்மா உண்மைதான் கடகராஜன் கடகவல்லிக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்களுக்கு குழந்தை வரம் இல்லை. அதனால் குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக தான் நம்மை கோரி தவம் செய்திருக்கின்றார். இன்னவர்கள் செய்தது இன்னவர்கள் எந்த பாவம் அறியாதவர்கள். ஆனால் இன்னவருடைய முன்னோர்கள் பெரும் பாவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். செய்யாத பாவங்களை செய்திருக்கின்றார்கள். என்ன அதாவது பெரியோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை தான் சேருமா? அதனால் முன்னோர்கள் செய்த பாவமானது இந்த கலிங்கராஜனுக்கும் கனகவல்லி 22 பேர்களுக்குமே ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இன்னவர்களுக்கு நாம் குழந்தை வரம் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் முன்னோர்கள் செய்த பாவம் அன்னவருடைய தலையிலே இருக்கிறது. முன்னோர்கள் பாவம் செய்தால் அதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றவர்கள் செய்த பாவமானது பிள்ளைகளே தானே சேரும். இல்லை மன்னா, இல்லையே பிள்ளை என்று இந்த மங்கையாகப்பட்டவள் கலங்கி அழுகும் பொழுது பெண்ணுக்கு பெண் என்றால் பேயும் மலை கூட மனம் இறங்குமா? அது போல ஒரு பெண்ணுடைய மனதாகப்பட்டது இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு மைந்தனாகப்பட்டது இல்லாவிட்டால் அவளுடைய மனமாகப்பட்டது என்ன பாடுபடும் என்று இன்னொரு மங்கை தான் அறிவாள். ஆகையால் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, இப்பொழுதே இவர்களுக்கு நீங்கள் குழந்தை வரம் தந்துதான் ஆக வேண்டும். தந்துதான்
தான் ஆக வேண்டும். மன்னா, நான் சொல்வதை கேள். அண்ணவருக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. நான் சொல்வதை கேளுங்கள். அண்ணவர்கள் செய்த பாவத்திற்கு இன்னவர்கள் பலன் அடைந்தே தீர வேண்டும். அது அப்படி அல்ல. முன்னோர்கள் செய்த பாவம் முன்னோர்களோடு போகட்டும். அதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? அது அப்படி அல்ல, அப்படி அல்ல. எப்பொழுது என்னுடைய வார்த்தையை மீறி அண்ணவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கலாம் என்று என்னிடமே எழுத்து வாதாடுகின்றாய் அல்லவா? இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. இப்பொழுதே இடமாகத்தை விட்டு நீ போ. கனகராஜா, கனகவல்லி, என் முன்னோர்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுக்கு பிள்ளை வரம் இல்லை என்பதற்காக பொன்னானப்பட்ட சிவபெருமான் என்னுடைய தெய்வமாகி சொல்லிவிட்டாரு. நாங்கள் என்ன பாவம் செய்தோம் அம்மா? கவலை கொள்ளாதீர்கள். அந்த சிவன் என்னுடைய கணவராகப்பட்ட சிவபெருமான் தராவிட்டால் என்ன? உமா மகேஸ்வரி, நான் உங்களுக்கு வரம் தருகிறேன். என்னுடைய வலது கரங்களில் உள்ள எலுமிச்சை கனியானதை தருகிறேன். அமாவாசை தினத்தில் இதை இருவரும் புசித்து வந்தால் உங்களுக்கு நானே மகளாக வந்து பிறப்பேன். கடவுளை நம்பினால் கைவிடப்படார். உண்மைதானுங்க. சிவபெருமான் பிள்ளை வரம் இல்லை என்று சொல்ல பெண்ணென்றால் கேள்வி மனவர்கமா. அதனால ஒரு பெண்ணானவள் பிள்ளை இல்லை என்பதற்காக அழுகும் போது தாயாகிய பராசக்தியோ நான் உங்களுக்கு பிள்ளை வரம் தருவேன் என்பதற்காக நமக்கு கொண்டவர்கள் கொடுத்தாங்க. அதனால இதே சந்தோஷத்தோடு நாம் கனகமாவதிக்கு செல்லலாமா? போகலாமா?